தமிழ் மெனு சேனலிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப எளிமையான முட்டை கொத்து பரோட்டா தாங்க பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன், ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கிறது, 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, சிக்கன் சால்னா, 2 பரோட்டாவை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 முட்டை, உப்பு மிளகு போட்டு அடித்து வச்சுருக்கிறேன். பேன் வச்சுக்கலாங்க. பேன் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்குங்க. போதும், கலர்லாம் சேஞ்ச் ஆக வேண்டாம். அப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சும்மா வாசனத்துக்காக மட்டும்தான் போடுறோம், நிறையா போடுறாதீங்க, கசந்துரும். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கருவேப்பிலை அண்ட் பச்சை மிளகா அதையும் போட்டு ஒரு பரட்டிட்டு தக்காளியும் ஒரு நிமிஷத்துக்கு, ரொம்ப குழஞ்சி போயிட வேண்டாம், கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கட்டும். அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கோங்க. அடித்து வச்சுருக்கிற முட்டையில் அதையும் போட்டு அதை ஜஸ்ட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டுருங்க. நல்லா ட்ரையாக வர வரைக்கும் மெதுவாக பொறுமையாக ஸ்க்ராம்பிள் பண்ணுங்கள். ஃப்ளேமை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. அண்ட் பொடியாக நறுக்கி வச்ச பரோட்டாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் சால்னா இன்றைக்கி நான் ஆட் பண்ணுறேன். நிறைய ஆட் பண்ணிடாதீங்க, ரொம்ப சொதன்னு ஆயிரும். கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தான் கொத்து பரோட்டா நல்லாயிருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா பரட்டி விடுங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட கொத்தமல்லியை போட்டு கடைசியாக நல்ல வாசமாக இறக்கிடுங்க. கொத்து பரோட்டா ஆக்சுவலி கொத்து ரொட்டின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கன் டிஷ். அது நம்ம மதுரையில் பரோட்டா வச்சு பண்ணி கொத்து பரோட்டான்னு சொல்லி அது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு தமிழ்நாட்டோட ஒரு டிஷ் ஆகிடுச்சு. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக பிரமாதமாக இருக்கும். பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு, நல்லா உதிரியாக வந்திருக்குது. இந்த ரெசிப்பியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நான் சாப்பிட்டு பார்க்குறேன். ரொம்ப காரசாரமாக க்ரன்ச்சியாக பிரமாதமாக இருக்குங்க. மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.